All the time. Praise God. He is the unchanging one in the changing circumstances, changing world. இந்த மாறுகிறதான உலகத்திலும் மாறுகிறதான சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவன் ஒருவரே மாறாதவராக இருக்கிறார். The absolutely reliable person. என்றென்றைக்கும் நம்பக்கூடிய தக்க தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். When we call, he answers. நாம் கூப்பிடுகிற வேளைகளிலே அவர் பதில் கொடுக்கிறார். Because he has come down to be with us. ஏனென்றால் நம்மோடு இருக்கும்படியாக கீழே இறங்கி வந்த தேவனாக And இருக்கிறார். his promise to his people in Christ Jesus is, I will never leave you nor forsake you. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் கொடுத்ததான வாக்குத்தத்தமானது, நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. This is the promise that God gave to, first of all, to Jacob, as we read in the book of Genesis. முதலாவதாக யாக்கோபினிடத்திலே தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்பதை ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்திலே நம்மால் பார்க்க முடியும். I will never leave you nor forsake you till I accomplish my purpose in you. உன்னிடத்திலே நான் செய்ய நினைத்ததை செய்து முடிக்கும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். Jacob recognized what God meant there, and then he dedicated himself there to God. தேவன் அந்த இடத்துல என்ன சொன்னார் என்பதை யாக்கோபு அங்கீகரித்து அவன் செய்ய வேண்டியதை செய்து தேவனுக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தான். He made a vow to the Lord. அந்த இடத்துல தேவனிடத்துல அவன் தேவனிடத்துல ஒரு ஒப்பு கொடுத்து அவன் செல்லுகிறான், ஆணை எடுக்கிறான். The original meaning there is the triune God promising, I will never leave you nor forsake you. அதாவது அந்த இடத்துல உண்மையாக மூல பாஷையில என்ன சொல்லப்படுகிறது என்றால், தேவன் அவனிடத்திலே நான் உன்னை விட்டு ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லுகிறார். The failure is on our part, never on God's part. தவறு எங்கு நடக்கிறது என்னவென்றால், அது நம்முடைய பட்சத்துல தான் நடைபெறுகிறது, தேவனுடைய பட்சத்துல அல்ல. Sometimes we rely upon our own mind or others and such other things, and not truly trusting in the Lord. அநேக நேரத்துல பல்வேறு நபர்கள் மேலும் பல்வேறு காரியங்கள் மேல் நாம் நம்பிக்கை வைத்து விடுகிறோம், அது பிரச்சனையாக மாறிவிடுகிறது. For the triune God to come to us and to say, I will never leave you nor forsake you. What should be the humble creatures of dust and time should say back to God? திரியேக தேவனாகிய அவர் நம்மிடத்துல வந்து 3 முறை நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று சொல்லுவார் என்றால், எவ்வளவு, அதாவது தூசியிலிருந்து புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டதான நாம் எவ்வாறாக ஆண்டவருக்கு நாம் தாழ்மையுள்ளவர்களாக நாம் இருந்து அவர் அண்டையிலே நாம் அடிபணிந்து போக வேண்டும். If only we will grasp the magnificence and the magnanimity of the great God of ours. நம்முடைய தேவனுடைய அதாவது மகத்துவத்தை, சர்வ வல்லமையை நாம் அதாவது ஓரளவாவது நாம் புரிந்து கொள்வோம் என்றால், then we will be able to humble ourselves more and more, yield ourselves to Him. அவ்வளவு அதிகமாக அவர் அண்டையிலே நாம் தாழ்ந்து அவருக்கென்று நம்மை அதிகமாக ஒப்பு கொடுக்க முடியும். So for our ministry this morning, let's turn to John's Gospel, chapter 17. இந்த காலையிலே நம்முடைய தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம். 1189 chapters in the Bible. 1189 அதிகாரங்கள் வேதாகமத்தில் உள்ளது. But this is not the central one. ஆனால் இந்த அதிகாரம் மையமாக இருக்கக்கூடியதான அதிகாரம் இல்லை. But this is indeed the holy of holies, the entire Bible. ஆனால் முழு வேதாகம புஸ்தகத்திலும் மகா பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறது. You don't find Matthew, Mark, Luke mentioning anything about what John is saying here in John 17. இந்த இடத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே குறிப்பிடுகிறதை மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்கள் மூவரும் குறிப்பிடுகிறதில்லை. Because when you look at a person, what impression you get will be totally different from the other person who is looking at the same person. அதாவது ஒரு நபரை பார்க்கும் பொழுது அவரை குறித்ததான நீங்கள் வைத்திருக்கிறதான ஒரு அபிப்பிராயம், வேறு ஒரு நபர் அவரை பார்க்கும் பொழுது அவருடைய அபிப்பிராயத்தை காண்பித்து அதாவது வித்தியாசப்படும். So also when God became man in the person of Jesus Christ, அப்படியாகவே தேவன்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நபருக்குள்ளாக ஒரு நபராக இந்த உலகத்திற்கு வந்த பொழுதும் Matthew was captivated. His impression was the king has come to establish the kingdom. மத்தேயு அந்த இடத்துல அவர் உற்சாகப்பட்டு, அதாவது ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்து எருசலேமை பிடித்துக் கொள்ளும்படியாக வந்திருக்கிறார், தேவராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக வந்திருக்கிறார். Then Mark, when he saw the same Son of God, his impression was that the highest and the lofty one, the creator of all being, he has come down here as a man to serve as a suffering servant. மார்க்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது, அதாவது உன்னதமான தேவாதி தேவன் ஒரு மனுஷனாக இறங்கி வந்து தாழ்ந்து, அதாவது ஒரு ஊழியராக ஒரு வேலைக்காரனாக அவர் அப்படியாக தன்னை தாழ்த்தி வந்திருக்கிறார். And then Luke pictures him as a real man. லூக்கா அவரை உண்மையாக ஒரு மனுஷனாக சித்தரிக்கிறார். Even though he was God himself, clothed with human flesh, he saw the perfect human being in the person of Jesus Christ. தேவாதி தேவனாக அவர் இருந்தும் அவர் அதாவது அந்த மனுஷ சாயலை எடுத்துக்கொண்ட, அதாவது ஒரு உண்மையான ஒரு மனுஷனாகவே லூக்கா அவரை பார்க்கிறார். But John had a different impression. ஆனால் யோவானுக்கோ மிகவும் வித்தியாசமான ஒரு சித்தரிப்பு. In everything that Jesus said, as he walked, in every move, he could see God and God alone. இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும், இயேசுனுடைய ஒவ்வொரு அசைவிலும் இவரே தேவன், இவர் மாத்திரமே தேவன் என்று அவர் அங்கீகரிக்கிறார். You and I should not just read Matthew or stop with one gospel. It's given to us by the Holy Spirit. What a privileged people we are to have a complete revelation of God. நீங்களும் நானும், அதாவது மத்தேயு ஒரே ஒரு சுவிசேஷத்தை மாத்திரம் படித்தால் போதும் என்று சொல்லி நிறுத்தி விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான முழுமையான வெளிப்பாடு இந்த 4 சுவிசேஷங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நாம் பார்க்க வேண்டும். It's all given to us for a complete and a full and revelation of the majesty of this one person, the Lord Jesus Christ. ஒரே நபராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாட்சிமையை குறித்ததான முழு வெளிப்பாடும் இந்த 4 சுவிசேஷங்களிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The king is a real man. அதாவது இந்த ராஜா ஒரு உண்மையான ஒரு மனுஷன். The heavenly king. இந்த பரலோகத்தின் ராஜா. The eternal king. நித்திய ராஜா. And he is indeed a man born like us. நம்மை போல பிறந்த ஒரு மனுஷன். And he died also. அவர் மரித்தார். But he is God himself. ஆனால் அவரே தேவனாகவும் இருக்கிறார். What a wonderful person. எவ்வளவு அற்புதமான ஒரு நபர். Before 600 years or so, or even earlier, he saw the glory of Jesus and he said, his name shall be called Emmanuel. His name is wonderful. Everything about him is wonderful. ஏசாயா 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த தேவனுடைய மகிமையை கண்டு, இயேசுவினுடைய மகிமையை கண்டு, அவர் அற்புதமானவர், அவர் இம்மானுவேலாக இருக்கிற தேவன், அவர் ஆச்சரியத்துக்குரியவர் என்று சொல்லுகிறார். But John is picturing here Jesus Christ with more of his words, what he spoke and all that. இந்த இடத்துல யோவான் இயேசுவினுடைய வார்த்தைகளை மையப்படுத்தி அநேக காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கலாம். And when we come to John 17, யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்பொழுது, which is not recorded in other pages of the gospel, இதையெல்லாம் அதாவது மற்ற சுவிசேஷ பக்கங்களை நாம் படிக்க முடியாது. There's something holy, something very very divine that makes our shoe to be removed. அதாவது ஏதோ ஒரு காரியம் அதிக பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது, அதிக தெய்வீகமாக சில காரியங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்வோம் என்றால், இதை பார்ப்போம் என்றால், நம்முடைய காலணிகளை கழற்றி அவருக்கு முன்பதாக சென்று விடுவோம். The Jews have a saying, யூதர்கள் concerning the things of God, as above so below. யூதர்கள் சொல்லுகிறதான ஒரு காரியம் உண்டு, அதாவது மேலே எப்படி இருக்கிறதோ அப்படியாகவும் கீழே. The things of God, as above so below. தேவ காரியங்களே மேலாக எப்படியாக இருக்கிறதோ அப்படியாகவே பூமியிலும். That's what God meant to when he spoke to Moses. அப்படிதான் ஆண்டவராகிய தேவன் மோசேயின் இடத்திலும் பேசினார். When he said, make a tabernacle that I may dwell among my people, make a tabernacle according to the pattern I have shown you. So it was the pattern that he showed. The reality was in heaven, upon earth it was only a model. தேவன் மோசேயின் இடத்துல பேசும் பொழுது, என்னுடைய ஜனங்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வதற்கு ஒரு கூடாரத்தை நீ செய்ய வேண்டும்,
உனக்கு அதாவது உனக்கு காண்பிக்கப்பட்டதான மாதிரியின்படியே நீ அதை செய்ய வேண்டும் என்று சொன்னார். So, in other words, the things that are heavenly, the things that we don't see, the things that are heavenly are eternal. The things that are on this earth are temporal. மற்ற வார்த்தைகளை சொல்லுவோம் என்றால், நாம் பார்க்க முடியாத காணாதவைகளாக இருப்பவைகள் எல்லாம் நித்தியமானவைகளாக இருக்கிறது. நாம் காண்கிற இந்த பூமிக்குரிய அனைத்தும் தற்காலிகமானவைகளாக இருக்கிறது. That's what Paul says in his epistle to Corinthians. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு அந்த கொரிந்தியருடைய நிருபத்தில் எழுதுகிறார். The things that are seen are only temporal, the things that are not seen are eternal. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். And so also they made the tabernacle and all that is one. The reality is in Jesus Christ. அதாவது கூடாரத்தை ஜனங்கள் செய்திருந்தாலும் உண்மை என்று பார்ப்போம் என்றால் அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் அடங்கி இருக்கிறது. Praise God that Solomon built a temple. The one who said, I am greater than Solomon, he has come to build an eternal temple for God. அதாவது சாலமோன் தேவாலயத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். ஆனால் சாலமோனை காட்டிலும் பெரியவர் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் தேவனுக்கென்று நித்திய ஆலயத்தை கட்டும்படியாக அவர் வந்திருக்கிறார். So something very, very most holy as we come and contemplate upon the very words that came from the lips of our Lord Jesus Christ in John 17. இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உதடுகளிலிருந்து வந்த இந்த வார்த்தைகளானது மகா பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது. அதை நாம் பார்ப்போம். There's a progressive revelation from chapter 12 over to 17 as Jesus moved. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சென்ற அந்த விதத்திலே 12வது அதிகாரத்திலிருந்து 17வது அதிகாரம் வரை தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக வெளிப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. I don't know how many of you are familiar with the tabernacle. எத்தனை பேர் கூடாரத்தை, அதாவது கூடார அமைப்பு வடிவமைப்பை நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. Sorry, forgive me, I don't know much about it. எனக்கு அது தெரியாது என்றால், you ask me all about New Testament? Yes. About church? Yes. அதாவது புதிய ஏற்பாடு பற்றி கேட்பீர்கள் என்றால், சபையை பற்றி கேட்பீர்கள் என்றால் நன்றாக தெரியும். But no, there are so many people who are interested in the Old Testament tabernacle. பழைய ஏற்பாட்டில் அநேக பேர் அதாவது மிகவும் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். ஆசரிப்பு கூடாரம். The first thing that the worshipper meets with is the altar there, the brazen altar where he has to sacrifice. அதாவது முதலாவதாக ஒரு ஆராதிக்க கூடியவன் வந்து பார்க்கிறதான ஒரு காரியம், அந்த இடத்துல பலிபீடமானது இருக்க வேண்டும். அந்த பலிபீடத்தின் மேல் அவன் பலியை செலுத்த வேண்டும். The worshipper has to come making a sacrifice. அதாவது ஆராதிக்கிறவன் வந்து ஒரு பலியை செலுத்த வேண்டும். That's there somewhat figured there in chapter 12 of John's Gospel. அது ஒரு நிழலாட்டமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலே கொடுக்கப்படுகிறது. Where Jesus says, except a corn of wheat fall into the ground, it abides alone. But if it dies, it brings forth much fruit. Talking about his death and the resurrection, that by the result of resurrection. அதாவது ஒரு கோதுமை மணியானது இந்த பூமியின் மேல் விழுந்தால் அது தனித்திருக்கும், அது மரித்தால் அது அதிக பலன் கொடுக்கும் என்று சொல்லி அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலும் குறித்ததான சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். And if I be lifted up, I will draw all men unto me. அவர் சொல்கிறார், நான் உயர்த்தப்படும் பொழுது எல்லா மனுஷரையும் என்னண்டையிலே இழுத்துக் கொள்ளுவேன். So we find that a type somewhat of the brazen altar. அந்த இடத்திலே இந்த பலிபீடத்தை Jesus speaking about his death. இந்த இடத்திலே அந்த இடத்திலே இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேசி பலிபீடத்தை ஒரு நிழலாட்டமாக அந்த இடத்திலே காண்பிக்கிறார். And then going into 13, 14, 15th chapter, 13th chapter, 13வது அதிகாரத்துக்கு செல்வோம் என்றால், there Jesus, the Lord of glory, he stood down to wash the feet of the disciples. அதாவது மகிமையின் தேவனாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் குனிந்து தன்னுடைய சீசர்களுடைய கால்களை கழுவும்படியாக அவர் இறங்கி வருகிறார். That's the work the high priest was commanded to do. The high priest only must wash the priests, not all the people, the priests, so that the priest could enter into the holy place. அதாவது அது எதற்கு நிழலாட்டமாக இருந்தது என்று பார்ப்போம் என்றால், அதாவது பிரதான ஆசாரியன் தான்
மற்ற ஆசாரியர்களை கழுவ வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே அவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்றால் பிரதான ஆசாரியன் இதை செய்ய வேண்டும். That's why Jesus said to Peter, what I do now you do not know, you can't understand, but you will know later. அதுதான் அதாவது தேவன் பேதுருவினிடத்தில், இயேசு பேதுருவினிடத்தில் சொல்லும் பொழுது, இப்பொழுது நான் செய்கிறதை இப்பொழுது உன்னால் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் பிற்பாடு நீ அதை அறிந்து கொள்வாய். What was the reaction for Jesus touching the feet of Judas? I just can't understand. The scripture is silent. அதாவது இயேசு யூதாவினுடைய கால்களை யூதாஸ் காரியத்தினுடைய கால்களை தொட்ட பொழுது எப்படி இருந்திருக்கும் என்று எனக்கு தெரியாது. அது வேத புத்தகங்களிலே எழுதப்படவில்லை. But Peter shrank. He said, Lord, do you touch my feet? You shall never touch me. ஆனால் பேதுருவோ அந்த இடத்திலே அவர் தன்னையே குறுகி, ஆண்டவரே என்னுடைய கால்களையா நீ தொட போகிறீர், என்னுடைய கால்களை நீ தொட வேண்டாம். Jesus said, if I don't wash, you can't have any part with me. இயேசு சொன்னார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்திலே உனக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை. If we will only take it deep into our hearts and apply it in our lives, that will make us to weak in the presence of God. இதை நம்முடைய வாழ்க்கையில மிகவும் ஆழமாக தனிப்பட்ட முறையிலே நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் தேவனுடைய சமூகத்திலே நாம் அழுது அவர் முன்பதாக செல்ல முடியும். He did not come to condemn us, but to cleanse us. அவர் நம்மை குற்றம் சாட்டும்படியாக வரவில்லை, நம்மை சுத்திகரிக்கும்படியாகவே வந்திருக்கிறார். If I don't wash you, நான் உன்னை you can't have any part with me, the Holy One. என்னோடு கூட பரிசுத்தராகிய என்னோடு கூட உனக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை. Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். He has come down to that level to touch the feet of the disciples, thereby giving us an example as to how we have to be forgiving and forgetting the mistakes of others and reconciliation with others. அப்படியாக தான் ஒரு இறங்கி வந்து, அதாவது ஒரு சீசனுடைய காலையும் கழுவக்கூடியதாக அவர் தன்னைத்தானே தாழ்த்தின தேவனாக இருக்கிறார். அப்படியாக நாமும் மற்றவர்களை மன்னிக்கவும் மற்றவருடைய குற்றங்குறைவுகளை நினையாதபடிக்கு அவரிடத்தில் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறும்படியாக நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது. After the high priest washes, only then the priests go with the high priest into the holy place. அதாவது பிரதான ஆசாரியன் மற்ற ஆசாரியர்களை கழுவின பின்பே ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியரோடு பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசித்து தேவனுக்கு நம்முடைய ஆராதனையும் சேவையும் செய்ய முடியும். Washing takes place in chapter 13. 13வது அதிகாரத்திலே அந்த கழுவுகிறதான அந்த சுத்திகரிப்பின் காரியமானது நடைபெறுகிறது. 14, 15, 16 are the holy place in the Bible. வேத புத்தகத்திலே 14, 15, 16வது இடங்கள் பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது. Why? These are the chapters that the Son of God speaks all about the Holy Spirit. ஏனென்றால் இந்த 3 அதிகாரங்களிலே தேவகுமாரன் பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான எல்லா சத்தியங்களையும் சொல்லுகிறார். The church today is mistaken about the movement of the Holy Spirit, and they understand, because their understanding of the Holy Spirit is very much limited. இந்த நாளிலே அதாவது பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான சத்தியங்களை குறித்து சபையானது மிகவும் அதாவது பல்வேறு வித்தியாசமாக கோணங்களிலே காணப்படுகிறது. Right? But here Jesus is speaking all about the Holy Spirit. He is with you. He shall be in you. ஆனால் இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக சொல்லுகிறார், அவர் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ளாகவும் இருப்பார். And when he is come, his ministry towards the believers, to the church, and to the world of the ungodly. அவர் வரும் பொழுது 2 காரியங்களை அவர் செய்வார். ஒன்று, அதாவது விசுவாசிகளாகிய உங்களுக்கு அவர் ஊழியம் செய்கிறவராக, உங்களுக்கு போதிக்கிறவராக இருப்பார். அதே அடுத்த பக்கத்திலே அவர்கள் அவபக்தியான ஜனங்களை கண்டித்து உணர்த்துவார். Take your Bible and read those chapters 14, 15, 16. No, these are the places. This is the place where Jesus is revealing all about the Holy Spirit and the work and ministry of the Holy Spirit in a believer's life. ஒரு 14, 15, 16 அதிகாரங்கள், இந்த 3 அதிகாரங்கள் பரிசுத்த, அதாவது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில எல்லாம் செய்வார் என்பதை சொல்லி இருக்கிறார். The high priest will lead the priests in the holy place, and he alone enters the holy of holies. ஆனால் ஒரு நேரத்திலே இந்த பிரதான ஆசாரியன் மற்ற ஆசாரியர்களை விட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறார். And that is chapter 17. இதுதான் 17வது அதிகாரம். The Son of God, he is speaking to the eternal God the Father. நித்திய தேவகுமாரன் நித்திய பிதாவினிடத்திலே பேசுகிறார். No one else was there. யாரும் அந்த இடத்துல இல்லை. And the Holy Spirit
பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கிறார். He has recorded it here. பரிசுத்த ஆவியானவரே இதை எழுதி இருக்கிறார். For you and for me to understand the conversation that's gone on or that's going on that same manner in the heavenlies. பரலோகத்திலே இந்த சம்பாஷணையானது எப்படி நடைபெற்றதோ அதை அப்படியே உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். Jesus as a great high priest is sitting at the right hand of God as a great intercessor, interceding for the people whom he has redeemed with his own blood. பிரதான ஆசாரியனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து, அதாவது தன்னுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நமக்காக அவர் இன்றும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். I told you many times, the word Christ, the Messiah, the anointed one, refers to the one having all the three offices: prophet, priest and king. மேசியாவாகிய கிறிஸ்து என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது அவருக்கு மூன்று உத்தியோகங்களும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார், அவர் ராஜாவாக இருக்கிறார், ஆசாரியனாகவும் இருக்கிறார். So that priestly ministry became Jesus only after his death on the cross. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பின்பு நமக்கு ஆசாரியனாக கூடியதான அந்த பொறுப்பை அவர் எடுத்தார். The resurrection of Jesus Christ is the one that sealed or brought the high priestly ministry of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் அதுவே பிரதான ஆசாரியனுடைய ஊழியமாக அவருக்குள்ளாக அந்த உத்தியோகத்தை கொண்டு வந்தது. On the day of Pentecost, Peter preached by inspiration of the Holy Spirit exactly this point. பெந்தேகோஸ்தின் நாளிலே பேதுரு பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு இதைதான் அவர் பிரசங்கிக்கிறார். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So here we are when we come to John's Gospel. To go home, please take if you are reading other passages and all that in your daily devotion, keep it aside and ask the Lord to show for yourself, because this has revolutionized my life so much. I am sure it will do the same thing in your life. இந்த வேத பகுதியானது என்னுடைய வாழ்க்கையை மிகவும் அதிகமாக மாற்றி இருக்கிறது. இதை நான் நன்றாக அறிவேன். அது நிமித்தமாக உங்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த வேத பகுதியை எடுத்து நீங்கள் வீட்டுக்கு சென்று தனிப்பட்ட முறையிலே தனியாக தியானம் செய்யுங்கள். Years ago, one wonderful believer from UK had come and I had taken him to some places to see our churches. சில வருடங்களுக்கு முன்பதாக யூகே தேசத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு விசுவாசி ஒருவர் வந்திருந்தார். அவருக்கு சில சபைகளை காட்டும்படியாக, பல்வேறு இடங்களை காட்டும்படியாக அவரோடு கூட நான் சென்றேன். He had gone through ups and downs in his life and he needed ministry. So in my travel, I ministered to him so much and I explained to him from the scriptures. அவருடைய வாழ்க்கையிலே, அதாவது அநேக வருஷம் முன்பதாக நடைபெற்றது, அவருடைய வாழ்க்கையில அநேக மேடு பள்ளங்கள் இருந்தது. அதனால நாங்கள் பிரயாணித்து போகும் பொழுது அவரோடு அநேக காரியங்களை சொல்லி அவருக்கு நான் ஊழியம் செய்தேன். வேத சத்தியங்களை அவருக்கு நான் சொன்னேன். And then, so after he had gone back, he wrote a thank you letter to me saying, all the things that you have shared with me, the effect of that, the fruit and the fruit of that, only the heaven will reveal in eternity. அவர் மறுபடியும் சென்று எனக்கு ஒரு கடிதம் எழுதி, அதாவது நீர் என்னோடு பேசின எல்லா வேத வசனங்கள், இது எல்லாவற்றுக்காக நன்றி, இதனுடைய பாதிப்பு நித்தியத்திலே தான் வெளிப்படும் என்று சொல்லி எழுதியிருந்தார். That doesn't bring glory to me. அது எனக்கு மகிமை கொண்டு வராது. That shows the glory of God's word. அது தேவனுடைய வார்த்தையினுடைய மகிமையை காண்பிக்கிறது. The effect of God's word when we take it into our lives. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது எப்படிப்பட்டதான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண கூடும் என்பதை காண்பிக்கிறது. And John 17 is something that we not read or a promise kind of thing. But we need to get into the exact meaning and bring it into our lives. யோவான் எழுதின சுவிசேஷம் அதாவது ஏதோ ஒரு வாக்குத்தத்தமாக மாத்திரம் பார்க்காமல் அது நம்முடைய வாழ்க்கையினுடைய உள்ளான காரியங்களுக்குள்ளாக அதை கொண்டு வர வேண்டும். There are conversations in the Godhead in many places of the scripture. தெய்வத்துவத்திற்குள்ளாக நடைபெறுகிறதான சம்பாஷணைகளை வேத வசனங்களிலே அநேக இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Father speaking to the Son, பிதா குமாரனிடத்திலே பேசுகிறார். The Son speaking to the Father, குமாரன் பிதாவினிடத்திலே பேசுகிறார். Holy Spirit speaking. சில நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். These are all given only to the church, and the believers must understand and apply it in their lives. இவைகள் எல்லாம் சபைக்கு கொடுக்கப்படுகிறது. விசுவாசி இதையெல்லாம் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்த வேண்டும். As I said many times, the whole Bible is God's precious gift
to the church of Jesus Christ. நான் அடிக்கடி சொல்வது போல இந்த முழு வேதாகமும் தேவனுடைய சபைக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு மிக பெரிய ஈவு. Attempts are being made today to rewrite the Bible. இன்றைக்கு இந்த வேத வசனங்களை மாற்றி எழுதும்படியான பல்வேறு விதமான முயற்சிகள் நடைபெறுகிறது. Satanic attempts are being made to சாத்தான் tamper with the word of God. சாத்தான் எடுக்கக்கூடியதான பல்வேறு விதமான முயற்சிகள் வேத வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord is coming very, very, very soon. நம்முடைய கர்த்தரோ மிக மிக The சீக்கிரமாக Holy வருகிறார். Spirit is moving everywhere, preparing the church. பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடத்திலும் அசைவாடி சபையை ஆயத்தப்படுத்திக் There is not கொண்டிருக்கிறார். time for us to be flattening in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதாவது தரைமட்டமாக கூடிய நேரம் இதுவல்ல. But this is the time to apply the word into our lives. ஆனால் இதுவே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக தேவ வசனத்தை கொண்டு வர வேண்டியதான நேரமாக So இருக்கு. here the Son of God is speaking to the eternal Father. இந்த இடத்திலே தேவகுமாரன் நித்திய பிதாவின் இடத்திலே பேசுகிறார். May the Holy Spirit speak, reveal that to us. இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவரே நமக்கு அதை வெளிப்படுத்துவாராக. What is the Son of God speaking to the Father about? அதாவது தேவகுமாரன் பிதாவின் இடத்துல எதை குறித்து பேசுகிறார்? எதை குறித்து பேசுகிறார்? You and I, the church. நீங்களும் நானும் சபையை குறித்து பேசுகிறார். That's the subject matter of the Son of God speaking to the Father. அதாவது தேவகுமாரன் பிதாவின் இடத்துல பேசும் பொழுது என்ன முக்கியமான தலைப்பு என்று பார்ப்போம் என்றால் சபை. There are churches today who have not got the understanding of what the church is all about. அதாவது சபை என்றால் என்ன என்று பல்வேறு இந்த காலத்திலே சில சபைகளுக்கு இன்னும் தெரியவில்லை. சரியாக going on, salvation in Jesus Christ, all right. கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிப்பு என்று சொல்லுகிறார்கள், சரிதான். But there's something more and deeper than that. ஆனால் அதற்கு பார்க்கிலும் அதிகமாக ஆழமான சில காரியங்கள் இருக்கிறது. Let's turn to John 17. யோவான் எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரத்துக்கு திருப்புவோம். To the Lord, before the Lord, let's make a prayer to the Lord. நாம் அதாவது நம்முடைய இதயத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக இப்பொழுது நாம் தேவனிடத்திலே ஜெபிப்போம். Father God, we just stand in your presence in the name of Jesus, our Savior. பிதாவாகிய தேவனே, உம்முடைய பிரசன்னத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நாங்கள் நிற்கிறோம். We need you by your Spirit to reveal the things that the Son of God has spoken. ஆண்டவரே, தேவகுமாரன் பேசினதை நித்திய தேவனாகிய நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். We need by your Spirit, Lord, to appropriate these things in our lives. உம்முடைய ஆவியின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே இதையெல்லாம் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். So that all the Son has prayed for will be fulfilled in our lives. ஆண்டவரே, குமாரன் எதற்கெல்லாம் ஜெபித்தாரோ அவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். So help us, Lord, we pray in Jesus' name. அதற்காக எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். So let's turn to John 17. யோவான் 17க்கு திருப்புவோம். He is there. These words spake Jesus and lifted up his eyes to heaven and said, Father, the hour is come. Glorify thy Son, that thy Son also may glorify thee. As thou hast given him power over all flesh, that he should give eternal life to as many as thou hast given him. And this is life eternal, that they might know thee, the only true God, and Jesus Christ, whom thou hast sent. I glorified thee on the earth. I finished the work which thou gavest me to do. And now, O Father, glorify thou me with thine own self, with the glory which I had with thee before the world was. I manifested thy name unto the men which thou gavest me out of the world. Thine they were, and thou gavest them me, and they have kept thy word. Now they have known that all things whatsoever thou hast given me are of thee. I have given unto them the words which thou gavest me, and they have received them, and have known surely that I came out from thee, and they have believed that thou didst send me. I pray for them. I pray not for the world, but for them which thou hast given me, for they are thine. All mine are thine, and thine are mine, and I am glorified in them. 10 verses.
யோவான் எழுதிய சுவிசேஷம் 17வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திரன யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். When God looks at the world, தேவன் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது He finds only two groups of people. ரெண்டு கூட்ட ஜனங்களை மாத்திரம் தேவன் பார்க்கிறார். Not according to the nationalities or educated or uneducated, rich or poor. எந்த ஒரு தேசத்தை சார்ந்திருக்கிறார்கள் என்று பார்ப்பதில்லை. அதாவது தைரியத்திரன் ஐஸ்வர்யவான் என்று பார்ப்பதில்லை. படித்தவன் படிக்காதவன் என்று பார்ப்பதில்லை. He sees one group, those that are in His Son Jesus Christ, in Christ. தேவன் the others outside of Christ, unsaved. தேவன் இரண்டாக பார்க்கிறார். ஒன்று அவருடைய குமாரனுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற ஒரு கூட்டம், மற்றொன்று ரட்சிக்கப்படாத இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறதான கூட்டம். This is how God looks at the whole world, the saved that are in Christ and the unsaved in the world. இப்படியாக தான் இரண்டு கூட்டமாக தேவன் இந்த உலகத்தை பார்க்கிறார். அதாவது ஒன்று ரட்சிக்கப்பட்டவர்கள், இன்னொரு பக்கத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள். In the unsaved there are two groups again. In the unsaved, அதாவது ரட்சிக்கப்படாதவர்களே இன்னும் இரண்டு பாகங்கள் உண்டு. the Gentiles and the Jews. புறஜாதியார் ஒரு பாகம், யூதர்கள் மற்றொரு பாகம். So whether he is a Gentile or a Jew, when he comes to know Jesus Christ as Lord and Savior, he comes into the other group, the saved group. அதாவது புறஜாதியாக இருந்தாலும் சரி, யூதனாகவும் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசுவை அறிந்து கொள்வான் என்றால் அவன் ஒரு அதாவது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒன்றாக்கப்படுகிறான். I am not saying this, the Bible says, the New Testament says. இதை நான் சொல்லவில்லை, புதிய ஏற்பாடு இதை சொல்லுகிறது. I leave it to you to find out the appropriate scripture. சரியான வசனத்தை கண்டுபிடிக்கும்படியாக உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து விடுகிறேன். But here the high priest is praying, Jesus Christ is praying to the Father, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து eternal God. நித்திய தேவனாகிய அவரிடத்திலே ஜெபிக்கிறார். The focal point, the center there is the believers, the church of Jesus. அதிலே மையம் என்னவென்றால் அதாவது விசுவாசிகள், கிறிஸ்து I இயேசுவுடைய pray சபை. for them, not for the world. இந்த உலகத்திற்காக நாம் ஜெபிக்காமல் ஆண்டவரே அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். When I say that, the believer, when I say the Lord is praying for us, you must know it's me. The Lord is talking about me. விசுவாசிகளுக்காக அவர் ஜெபிக்கிறார் என்று சொல்லும் பொழுது நீங்கள் தனிப்பட்ட முறையில எனக்காக அவர் ஜெபிக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Not only a prayer that he has prayed 2000 years ago when he was upon this earth. This is a very some of the substance of the meaning that Jesus sits at the right hand of God now, clothed with glory and honor as the great high priest after the order of Melchizedek. His very presence is the intercession recorded here in John 7. 2000 வருஷங்களுக்கு முன்னதாக இந்த ஜெபமானது அதாவது நமக்காக எழுதப்பட்டிருந்தாலும் அதாவது நமக்காக சொல்லப்பட்டிருந்தாலும் இன்றைக்கும் அதாவது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி இன்னும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நமக்காக காண்பிக்கிறது. He is there at the right hand of God, exalted far above all, and yet you and I are the subject of his intercession unto the Father. How precious we are to God then. எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னதராக அவர் பிதாவினுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார்.
அவர் பேசக்கூடியதான முக்கியமான தலைப்பே உங்களையும் என்னையும் குறித்துதான். நாம் எவ்வளவு தேவனுக்கு முக்கியமானவர்கள் என்று அறிந்து கொள்வோமாக. As Peter says, make your calling and election sure. Unless you do that, you won't be able to sit upright in your spiritual life. பேதுரு சொல்லும் பொழுது, அதாவது உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அது நாம் செய்யாத பட்சத்திலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் நிமிர்ந்து உட்கார முடியாது. No, we are worried about so many other things, but the subject matter in the Godhead is you and me. Hallelujah. பல்வேறு காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோம், ஆனால் தேவனுக்கு முக்கியமான தலைப்பே நீங்களும் நானும் தான். I think that the Holy Spirit made way this morning, the right path. Of course, He always is right. So, when we began with our focus on the Lord Jesus Christ, the right hand of God. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்மை தொடர்ந்து நல்ல விதத்திலே நடத்தி கொண்டு வருகிறார், சரியான விதத்திலே துவக்க விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த காலவெளியிலே நாம் majestic sweetness sits enthroned upon the Savior's brow. அதாவது ரட்சகருடைய தலையிலே அதாவது தெய்வீகமான ஒரு அழகான இனிமையான ஒரு மாட்சிமை இருக்கிறது. Focusing our attention by the Holy Spirit's eye, Jesus at the right hand of God. அதாவது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பாரிசத்திலே இருக்கிறார். அதை மையப்படுத்தி பாடி ஆராதித்தோம். The high priest, when he say the intercession and all that, he is not on his knees, he is not, but with all the authority, the supreme authority in the whole universe, he is there crowned with glory and honor, equal with the Father on the Father's throne. அந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு ஒரு அடிமையாக அவர் இல்லை, ஆனால் பிதாவுக்கு சரிசமமாக சகல மாட்சிமையும் மகிமையும் நிறைந்தவராக அந்த இடத்திலே மகிமையாய் வீற்றிருக்கிறார். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். He is there at the right hand of God the Father, but his intercession is recorded here in John 17. பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். நமக்காக யோவான் 17ஆம் அதிகாரத்திலே இந்த பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். You have a high priest at the right hand of God. இந்த காலங்களிலே உங்களுக்கு பிதாவுடைய வலது பாரிசத்திலே ஒரு பிரதான ஆசாரியன் உண்டு. So the truth in his epistle there, he says, we have an advocate with the Father. அதாவது பிதாவோடு கூட நமக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். Praise God. He has never lost a case. அவர் எப்பொழுதும் எந்த ஒரு கேஸையும் தோல்வி அடைந்ததே இல்லை. Hallelujah. Amen. Praise God. That's where all the attempts of the enemy are made null and void. அப்படிதான், அதனாலதான் அதாவது பிசாசு கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களும் ஒன்றுமில்லாமல் போகிறது. Years ago, there was a young man who used to tell me, Pastor, the enemy, the devil has been after me throughout last week. அதாவது கடந்த நாட்களிலே ஒரு வாலிபன் என்னை பார்த்து சொல்லும் பொழுது, அதாவது போதகரே, பாஸ்டர், என்னை கடந்த வாரம் முழுவதும் பிசாசு என்னை துரத்தி கொண்டே இருக்கிறான்னு சொன்னான். I used to tell him, come on now, don't make the devil an omnipotent one. அப்ப நான் சொன்னேன், அதாவது பிசாசை சர்வ வியாபியாக மாற்றி விடாதே. But he is there before God accusing concerning the believers. ஆனால் அவன் அதாவது பிதாவுடைய சன்னிதானத்திலே பிதாவுக்கு முன்பதாக அதாவது விசுவாசிகளை குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கிறார். Jesus' high priestly ministry makes all the accusations of the enemy null and void because he presents the blood that he shed for you and for me. இயேசுனுடைய அதாவது தேவனுடைய சன்னிதானத்திலே விசுவாசிகளுக்கு எதிராக பிசாசு கொண்டு வரும் எல்லா குற்றங்களும் ஒன்றுமில்லாமல் போகிறது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது அந்த இடத்திலே காண்பிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு அது எல்லாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. Exercise. உங்களுக்கு நான் ஒரு பயிற்சியை கொடுக்கிறேன். John 17. I find out and for yourself, I'm not telling you the number. Find out for yourself how many times Jesus is saying, those whom you have given me. அதாவது வீட்டிற்கு சென்று யோவான் 17ஆவது அதிகாரத்தில் எத்தனை முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக நீர் கொடுத்தவர்கள் என்று சொல்லுகிறார் என்பதை நீங்கள் அதாவது கணக்கிட்டு பாருங்கள். We were also in the world. நீங்களும் உலகத்திலே இவர்களும் உலகத்தில் இருந்தார்கள். எல்லோரும் இருந்தார்கள். In sin and shapen in iniquity. பாவத்திலும் அக்கிரமத்திலும் உருவாக்கப்பட்டிருந்தோம். Right, and then but God, rich in mercy for his great love wherewith he loved us. ஆனால் கிருபையிலே இரக்கத்திலே ஐஸ்வரியமாய் இருந்த தேவன் நம்மிலே அன்பு கூர்ந்தார். It's because of God's grace we are saved. தேவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். So when
we can't get the forgiveness of our sins direct from God. நம்முடைய பாவ மன்னிப்பு எல்லாம் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியாது. God in His love brought us to Jesus, and Jesus was the one to forgive sins. தேவன் தன்னுடைய அன்பிலே நம் ஒவ்வொருவரும் இயேசுவின் இடத்திலே கொண்டு வந்தார். இயேசு ஒருவரே பாவங்களை மன்னிக்க கூடியவர். There is no salvation in the church. அதாவது சபையிலே ரட்சிப்பில்லை. No, it's not the priest's prayer. அதாவது ஒரு ஆசாரியன் ஜெபம் செய்கிறதுனால இல்லை. It's the priest ministry is necessary. The priest has to pray for you and all that, but to absolve your sin, I have no right. அதாவது ஒரு போதகன் அதாவது ஒரு ஆசாரியன் ஜெபிக்க வேண்டும், அவருடைய காரியங்களை செய்ய வேண்டும், ஆனால் உன்னுடைய பாவங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. Right? So it's only the Lord Jesus Christ, only one person. ஆனால் அதுக்கு ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறார், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. That's very conspicuous here in God's word. அது தேவனுடைய வார்த்தையிலே இந்த இடத்துல மிகவும் திட்டந்தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. You have to memorize this verses 2 and 3. 2-3 வசனங்களை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். As thou hast given me நீ power, as thou hast given him power over all flesh, all human beings, right? That he should give, only he could give eternal life to as many as thou hast given him. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தரின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே. Right? Next verse. அடுத்த வசனம். As you, and this is life eternal, that they might know thee, the only true God, and Jesus Christ whom thou hast sent. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். This comes only through the Lord Jesus Christ. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே வருகிறது. There are so many people, obsessed with sin, asking, "Oh God, forgive." There is no forgiveness there. அநேக நேரத்துல சில ஜனங்கள் அதாவது ஆண்டவரே பாவத்தை மன்னியும் என்று தொடர்ச்சியாகவே அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். When leading a soul to Christ, I say to the soul, Jesus loves you, He died for you, He is alive today, He only can forgive your sin, because He died for your sin. ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்கு நேராக நடத்தும் பொழுது அந்த ஆத்மாவிடத்திலே சொல்வேன், உனக்கு தெரியுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே உன்னுடைய பாவத்துக்காக மரித்து அவர் ஒருவரே பாவங்களை மன்னிக்க கூடியவராக இருக்கிறார். Because He is alive today. அவர் இந்த நாளிலே அவர் உயிரோடு கூட இருக்கிறார். You go and call Him by His name. Say, Lord Jesus, and He will hear. அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே இன்றைக்கு நீ சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி அவருடைய நாமத்தினாலே அவரை நீ கூப்பிடும் பொழுது என்னுடைய பாவங்களை மன்னிக்க சொல்லும் பொழுது no man comes into the Father but by me. அதாவது என்னை அன்றி பிதாவினிடத்திலே ஒருவரும் வர முடியாது என்று சொன்னார். Right. And what a statement that is. எப்படிப்பட்டதான ஒரு வாக்கியமாக இது இருக்கிறது. Just so many those who are opposed to the gospel might say, this is exclusiveness, this is this is that. No. You can't change what is written as the Bible. அதாவது வேதத்திலே சொல்ல தனித்துவமாக இருக்கிறது, வேற விதமாக இருக்கிறது. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டவைகளை நம்மால் மாற்றவே முடியாது. This has stood the test of time for 2000 years. Can you now by rewriting the Bible change this Bible? No, not at all. 2000 வருடங்களாக இது எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இதை இப்படி வெறும் லேசாக மாற்றி எழுதி விட முடியுமா? No, முடியாது. Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். This is a clear pointer that the Lord is coming very soon, maybe in 2026, because 2026 there's going to be the World War III. ஏனென்றால் அதாவது இது எல்லாம் தெளிவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை காண்பிக்க போகிறது. 2026 வருஷத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரலாம். ஏனென்றால் மூன்றாவது உலக போரானது 2026 துவங்கலாம். I have many things to say about the coming of the Lord, but I don't have the time, and you don't have the willingness to sit and listen to all that. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். இதை குறித்ததான அநேக காரியங்கள் உங்களிடத்துல சொல்ல நான் விருப்பப்படுகிறேன். ஆனால் நேரமில்லை, அதை உட்கார்ந்து கேட்பதற்கு உங்களுக்கும் சில நேரங்களிலே மனதில்லை. Here Jesus is saying that He is the only one who has got the authority to forgive sin. இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், அதாவது பாவங்களை மன்னிக்க கூடியதான
அதிகாரத்தை உடையவர் நான் ஒருவரே என்று சொல்லுகிறார். This is life eternal, that they might know thee, the only true God, and Jesus Christ whom you have sent. God sent him to reveal himself. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இருக்கிறார். Find out how many times Jesus speaks here as referring to the believer, referring to you as the one whom the Father has given into his hand. இந்த இடத்துல எத்தனை முறை, அதாவது விசுவாசியாகிய உங்களுக்கு, அதாவது தனிப்பட்ட முறையில் உங்களை குறித்து பிதாவே உங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். Just for example, ஒரு எடுத்துக்காட்டு, in verse 2, இரண்டாவது வசனத்திலே, right, as you have given him power over all flesh, all humanity, that he should give eternal life to as many as you have given him. As many as you have given. The Father has taken the sinners and directed them to Jesus Christ, that through Jesus Christ they might receive eternal life. அதாவது இரண்டாவது வசனத்திலே, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திருந்த யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு என்று சொல்லும் பொழுது, பிதாவே உங்களையும் என்னையும் இயேசுவினிடத்திலே கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. We did not make a way on our own. It's the Father directing by His Spirit, hallelujah, to Jesus, because He died for our sins. நாமே ஒரு வழியை உண்டு பண்ணிக்கொண்டு, அதாவது தேவனிடத்தில் சென்று விடவில்லை. பிதாவே இயேசுவினிடத்தில் நாம் வரும்படியாக நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். Let's say it's there in John's Gospel. All that the Father gives me will come to me, and him that comes to me I will in no wise cast out. அதாவது இயேசு சொல்லும் பொழுது, பிதா கொடுத்த எல்லோரும் என்னிடத்திலே வருவார்கள், என்னிடத்திலே வருபவர்களை நான் ஒருபோதும் தள்ளிவிடுவதில்லை. If Jesus has accepted you, and if you have that assurance, there's nothing to fear about at all. இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டிருப்பார் என்றால் வேறு ஒன்றை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். What an eternal security we have. எப்படிப்பட்டதான ஒரு நித்திய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Find out, I've given you one here, but find out how many more times the Lord has said, though as the believers as being given into the hands of Jesus. Again and again he is saying that. இந்த இடத்துல ஒரு விதம் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எத்தனை முறை இயேசு இதை சொல்லுகிறார், உங்களை பிதாவினிடத்தில் கொடுத்திருக்கிறேன், பிதா கொடுத்திருக்கிறார் என்பதை எத்தனை முறை சொல்லுகிறார் எண்ணி பாருங்கள். God the Father, before creating, saw you. Before creating anything else, before the foundation of the world, He knew everything. He planned everything in Himself, and He saw you and me. That's amazing to have an understanding of God, the greatness of God, and His thoughts concerning you and me. And then He had prefixed you, and in time He led you and me to Jesus Christ, that we may receive eternal life. இந்த உலகத்திலே ஒரு காரியமும் தோன்றுவதற்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் உன்னையும் என்னையும் குறித்து அறிந்திருந்தார், நம்மை கண்டார். சரியான நேரத்திலே நம்மை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக இயேசுவினிடத்திலும் பிதா கொண்டு வந்திருக்கிறார். Who is worried about that? மரணத்தை குறித்து யாருக்கு பயம்? All have to die one day. எல்லோரும் மரிக்கத்தான் வேண்டும். But here Jesus said, except a corn of wheat fall to the ground and die, it abides alone. But if it dies, only then it brings forth much fruit. அதாவது ஒரு கோதுமை மணியானது இந்த பூமியிலே விழுந்தால் அது தனித்திருக்கும், ஆனால் அது மரிக்கும் என்றால் மிகுந்த கனியை கொடுக்கும். No doctor can extend your life. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒரு மருத்துவர் கூட, no medicine can bring healing to your body. எந்த ஒரு மருந்தும் உங்களுடைய உடலுக்கு சுகத்தை கொண்டு வர முடியாது. These days there are medicines, there are doctors to kill people. ஆனால் இந்த நாளிலே ஜனங்களை கொல்லும்படியாகவும் சில மருத்துவர்கள் இருக்கிறார்கள். There are still one news that came to me. There are still enormous amount of vaccines that are used for COVID still available, and they want to use it to kill people. அதாவது இன்னும் ஒருத்தர் சொன்னார், இன்னும் அநேக வேக்சின்கள் இன்னும் இருக்கு, கோவிட் வேக்சின்கள் வைத்து ஜனங்களை கொல்லக்கூடியதான வேக்சின்களும் இருக்கு. That's why young people, அதனால வாலிபர்களே, and hale and healthy, they are physically fit, not proper, they are dying all of us. அதனால நல்ல சுகத்தோடு இருக்கிற வாலிபர்களும் அதாவது இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொண்டு மரித்து விடுகிறார்கள். But praise God, there is one who can heal you. ஆனால் நம்மை சுகப்படுத்தக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். Yesterday I read about one person who has gone to the 4th stage of cancer,
miraculously healed. நேற்று நான் ஒரு சாட்சியை கேட்டேன். அதாவது கேன்சர் 4th ஸ்டேஜுக்கு சென்ற ஒருவர் ஒரு நிமிடத்திலே அவர் சுகம் பெற்றார். Hallelujah. Hallelujah. Oh, there is healing. தேவனிடத்திலே சுகம் உண்டு. And we find that in the Bible, in the Old Testament, when King Hezekiah was sick, he was about to die, God said to him, what medicine to use? அதாவது பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரண படுக்கையில இருக்கும் பொழுது தேவன் எதை நான் அவர் மருந்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். Recorded in 3 places in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே 3 இடங்களிலே அது சொல்லப்பட்டிருக்து. God is wanting to teach you so that you can understand. Again and again is repeatedly said 3 times. உங்களுக்கு போதிக்கும்படியாக மறுபடியும் 3 முறை அது சொல்லப்பட்டிருக்கிறது. Have you understood that? அதை புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? King Hezekiah was going to die. He has got some serious illness, some boils. அதாவது மிகவும் ஒரு கொடுமையான ஒரு வியாதி, கட்டிகள் வந்திருக்கிறது. And he wept. He said, Lord, I don't want to die. I am being good. I do this and that and all that. ஆண்டவரிடத்தில் நான் இதை நன்மையை செய்திருக்கேன், அதை செய்திருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். Why he wept? He didn't want to die, not to extension of life, but there's a reason for that. You have to find out that also. அதாவது வாழ்க்கை நீடித்து தாரும் என்று ஜெபம் செய்ததற்கு He was not afraid of dying. மரிப்பதற்கு பயப்படவில்லை. Some other reason. மற்றொரு காரணம். You have to find out and let me know. அதை நீங்கள் கண்டுபிடித்து என்னிடத்தில் சொல்லுங்கள். Oh, when he cried, God, as usual, God of pity. அதாவது அவன் அழுத பொழுதோ தேவன் மனதுருகி விட்டார். God, our Father never likes you, his child, crying. அதாவது அவருடைய பிள்ளையாகிய நீ அழுவது பிதாவிற்கு விருப்பம் இல்லை. God shall wipe away all their tears. அவர் எல்லா கண்ணீரையும் துடைக்கிறவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Praise the Lord. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So here immediately not only gave extension of life, but also he gave something for the physical healing of the body. இந்த இடத்துல அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த சரீரம் சுகம் பெறும்படியாகவும் தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறார். Both in your life, because you are precious, redeemed with the precious blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டபடியினாலே தேவன் அதையும் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியும். Give you extension of life. உங்களுக்கு ஆயுசை கூட்டி கொடுக்க முடியும். I never thought I would live for 75 years. 75 ஆண்டுகள் நான் ஜீவிப்பேன் என்று நானே நினைத்து பார்க்கவில்லை. And I was telling the Lord, oh Lord, I can expect something new from you at 75. Because you always come in old age, Lord. 75ல ஏதாவது புதுசா எதிர்பார்க்க முடியுமா? ஏனென்றால் முதிர் வயதுல நீர் வருகிறீர். God gave to Abraham at 100. ஆபிரகாம் இடத்திலே 100 வயதிலே வந்தார். He came and then said, you are going to have a child. 99 வயதிலே வந்து ஆபிரகாம் வந்து உனக்கு ஒரு பிள்ளை, ஒரு குமாரன் கொடுக்க போகிறேன் என்று சொன்னார். He came to Jacob when he was old. யாக்கோபு இடத்திலே அவன் முதிர் வயதாக இருக்கும் பொழுது வந்தார். He came to Moses at the age of 80. 80 வயதிலே மோசே இடத்திலே வருகிறார். When he thought he was going to die. அவன் மரிக்க வேண்டும் என்று நினைக்கிற நேரத்திலே தேவன் வருகிறார். I was really telling the Lord, 75 years and you are going to do something. 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது, எதையோ ஒன்று செய்ய போகிறீர்கள். To work with God. தேவனோடு நடப்பது மிகவும் உற்சாகமுடையதாக இருக்கிறது. To explore and experience his goodness in our lives. தேவனுடைய நன்மையை நாம் நன்றாக விளங்கி அறிந்து அவரோடு நடப்பது எவ்வளவு பெரிய காரியம். So very important because we are found in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடினாலே நாம் மிக 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 முக்கியமானவர்களாக God doesn't want you to be ignorant. ஆனால் தேவன் நீயோ அறியாமையில இருக்கும்படியாக விரும்புவதில்லை. This is life eternal, that they might know you continually more and more and more and more. This is eternal life, and it will go on forever. இன்னும் அதிகமாக உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். இதுவே நித்திய ஜீவன். It is just not that we are beginning our day, the day with a prayer and ending the day with prayer and all that. Knowing God. அதாவது ஒரு நாளை ஜெபத்தோடு துவங்கி ஜெபத்தோடு முடிப்பதல்ல, தேவனை அறிவது. This is what Jesus has said. This is life eternal. He has given the definition for that. What is eternal life? Not living for 90 years, not living for 100 years. No. It's not extension of life. It's the joy of having that knowledge of God, knowing Him continually. எது நித்திய ஜீவன்? ஆண்டுகள் கூட்டிக் கொண்டே இருப்பதா? இல்லை, ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவராகிய தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட முறையிலே அறிந்து
அந்த அறிவிலே வளருவதுதான். There is quantity, there is quality, both in eternal life. எல்லாம் அதாவது பெருக்கமும் உண்டு, அதுல நல்ல உறுதியான Forever போஷாக்கும் உண்டு. increasing in the knowledge of God. என்றென்றைக்கும் ஆண்டவராகிய தேவனை அறிகிற அறிவிலே The வளருவது. knowledge of such a God, a holy God, no life, in my experience, is all the strength and the health I need. என்னுடைய அனுபவத்திலே இந்த தேவனை அறிந்து கொள்வது, இது அறிந்து கொள்ள இதுவே என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பலனும் உடையதாக இருக்கிறது. So that whole day, 99, God is coming and saying, "You are laughing at me, Sarah. Is there anything too hard for the Lord? You are challenging me." 99 வயது ஆகிறது, ஆனால் தேவன் சாராளை பார்த்தும் சொல்லுகிறார், அதாவது என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? Is God asking us when we are doubting God, நாம் தேவனிடத்தில் when we are laughing at God? தேவனை பார்த்து சந்தேகப்பட்டு சிரிக்கும் பொழுது தேவன் இந்த கேள்வியை தான் கேட்கிறார். No, don't laugh at God, தேவனை பார்த்து நகைக்காதீர்கள், but He will make you to laugh otherwise. இல்லை என்றால் உங்களை நகைக்கும்படியாக செய்து விடுவார். Sarah getting a child, 90 years. அதாவது 90 வயதிலே சாராளுக்கு ஒரு குழந்தை, They all would have laughed எல்லோரும் நகைத்திருப்பார்கள், சிரித்திருப்பார்கள். because she laughed at God. ஏனென்றால் தேவனை பார்த்து நகைத்தாள். Praise God, there's nothing impossible with God. நம்முடைய தேவனால் கூடாத ஒன்று காரியம் You have ஒன்றுமில்லை. already eternal life in you. ஆண்டவரே உமக்குள்ளாக Have you come to know Jesus as your Lord and Savior? உங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உடைய சொந்த இரட்சகராக அறிந்திருக்கிறீர்களா? We are indestructible. நாம் அழிக்கப்பட முடியாதவர்கள். Till we belong to Him, until He says, "Come up," whichever way He wants to, through which He wants to receive us, it's up to Him. நாம் அதாவது அவர் நம்மை அழைத்திருக்கிறார், அவர் நம்மை அழைத்திருக்கிறபடினாலே எந்த விதத்துல அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அது அவருடையது. I lost all the trust in God, doctors, because I trust in God. அதாவது தேவனை நான் நம்பி இருக்கிறபடினாலே மருத்துவர்கள் மேல் இருக்கிற நம்பிக்கை எல்லாம் போய்விட்டது. I'm not against medicine. I'm not against going to a doctor, but it's very hard for me to find a correct doctor who will make a proper diagnosis. அதாவது மருத்துவர்களுக்கு நாங்கள் எதிராக இல்லை, ஆனால் சரியான காரியத்தை கண்டுபிடித்து சிகிச்சை கொடுக்கிற மருத்துவர்கள் மிகவும் குறைந்திருக்கிறார்கள். Veena said, on the testimony, they brought more and more confusion. சகோதரி பீனா சாட்சியில சொன்னது போல அதிகமான குழப்பத்தை தான் உண்டு பண்ணினார்கள். You listen to someone on one opinion and then you get frightened. அதாவது ஒருவர் சொல்வதை கேட்டு பயந்து. Since the case, I'm talking through experience. I don't have the time to சொல்லுகிறேன். Right? I left stop going, whatever the pain, whatever the aches and all that, no problem. Lord, I am in your hand. அதாவது என்ன வலி இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு சொல்லி, ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நான் இருக்கிறேன். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். No doctor can, they will only say, we have done our best, we can't do anything more. அதாவது மருத்துவர்கள் சொல்வார்கள், அதாவது செய்ய முடிந்ததெல்லாம் செய்து விட்டேன், இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது. That's very easy. As long as there is the breath in the nostril, they can try all sorts. But when once the breath goes, what can they do? We have done our best. அதாவது நாசியில சுவாசம் இருக்கிற வரைக்கும் எது வேண்டும் என்றாலும் செய்யலாம். அந்த சுவாசம் போய்விட்ட பிறகு சிறந்ததை தான் செய்யலாம். It gives them a free hand to increase the bill, this, that and all, and whatever they want, because the person is dead, they can increase the bill. அதாவது மரித்து விட்டார் என்று அறிந்தும் பில்லை ஏத்தி கொண்டே போகலாம். Right. So praise God here. This is life eternal, that they might know thee, the only true God, and Jesus Christ whom thou hast sent. அதாவது ஒன்றையான மெய்தேவனாகிய உம்மையும் நீ அனுப்புவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். How precious we are to God. நாம் எவ்வளவு தேவனுக்கு பிரியமானவர்கள். What a cost Jesus paid, and what a pain with which He is praying now, interceding now on our behalf. In our lack of understanding, lack of faith, all these things, He is interceding that our faith might increase. எப்படிப்பட்டதான விலை கிரயத்தை இயேசு சொல்லுகிறார், இயேசு கொடுத்திருக்கிறார். அதாவது அவரை அறிந்து கொள்ளும்படியான எவ்வளவு பெரிய காரியத்தை தேவன் செய்து. Verse 4 He says, I have glorified thee on the earth. I have finished the work which you gave me to do. நான்காவது வசனத்திலே, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். As far as Jesus is concerned now, praying to the Father, work of Calvary is already over. இப்பொழுது பிதாவினிடத்திலே ஜெபிக்கிறது இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது கல்வாரியினுடைய கிரியை முடிந்து விட்டது. I finished the work now. நான் முடித்து விட்டேன். Now glorify me. இப்பொழுது நீர் என்னை மகிமைப்படுத்தும்.
praying that he will be restored to that very place which he had with him before he left the heavenly glory. அதாவது பரலோக மகிமையை விடுவதற்கு முன்பதாக என்ன மகிமை அவருக்கு இருந்ததோ அந்த மகிமை மறுபடியும் அவருக்கு கொடுக்கும்படியாக கேட்கிறார். Meditate upon this word and ask the Holy Spirit to show to you what it means. And the glorify thou me with the glory which I had with you before the world was. இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாக உம்மோடு கூட இருந்த அந்த மகிமையை எனக்கு மிக மீண்டுமாக கொடுக்கும்படியாக இயேசு கேட்கிறார். Which man in this earth can ever speak a word like that? இந்த உலகத்துல எந்த மனுஷன் இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை பேச முடியும்? Glorify thou me with the glory which I had with you before the world was. இந்த உலகம் உண்டானதுக்கு முன்பதாக உம்மோடு இருந்ததான அந்த மகிமையை கொடுத்து என்னை மகிமைப்படுத்தும். The preeminent Christ, அதாவது முன்பதாக இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, he boldly declared to the unbelieving Jews, I am who I am. நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று யூதர்களுக்கு மிகவும் தைரியமாக சொன்னவர். Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். What a glory that is there. எப்படிப்பட்டதான மகிமை அங்க இருக்கிறது. So he is saying that I finished the work. Now glorify you. அவர் சொல்றார், நான் மகிமைப்படுத்தினேன், கிரியை முடித்தேன். Right. So he is interceding there. He says, I'm not praying for the world, I'm praying for those whom you have given me. அவர் சொல்லுகிறார், இவர்களுக்காக பரிந்து பேசுகிறேன். அதாவது நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன். Not to make the accusations of the enemy null and void. என்ன ஜெபிக்கிறார்? அதாவது சத்துருடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்பதற்கு மாத்திரமல்ல, his prayer for you is that you might be kept safe from the evil in the world. அதாவது தேவன் உங்களுக்காக அந்த இடத்துல என்ன ஜெபம் பண்ணுகிறார்? இந்த உலகத்துல இருக்கிற தீமையிலிருந்து, தீமையை கொண்டு வருவதிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். Right. Verse 15, I pray not that thou shouldest take them out of the world, but that you will keep them from the evil. 15வது வசனத்திலே, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். He is not praying that we should be taken out of the world, but from the evil, from the sin that is there in the world, from the things that come against us, to preserve us. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் இந்த உலகத்திலே காணப்படுகிறதான தீமை, இந்த பாவம், இந்த அசுத்தம் எல்லாவிடத்திலிருந்து நம்மை காத்து நம்மை பராமரிக்கும்படியாக ஜெபிக்கிறார். Not only from the evil one, but the evil that is there in the world. தீமையை கொண்டு வருகிறவனிடத்திலிருந்து பாதுகாப்பு மாத்திரமல்ல, தீமை நின்று so much evil there in the world. இந்த உலகத்திலே அதிக தீமை இருக்கிறது. And because there is so much of evil, that it affects, it is attacking the believer more than the unbeliever. எவ்வளவு believer and unbeliever is in any case, whether he is interested in evil or not, he is there unsaved, as unsaved is gone. இவ்வளவு அதிகமான தீமை இருக்கிறபடினாலே, அதாவது இந்த பிசாசானவன் இந்த விசுவாசிகளை தாக்கிக் கொண்டே இருக்கிறான். But there's so much evil is there, and he is praying for the believers because they are God's people. They may be kept in sanctity. They may be kept in salvation. இதற்காக அவர், அதாவது இந்த ஜனங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ரட்சிப்பிலே இந்த ஜனங்கள் எல்லாம் தீமையானவனிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்கிறார். Pray not for the world, but for them those whom you have given me. That is intercession. இந்த உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்காமல், அதாவது நீர் எனக்காய் கொடுத்தவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். See verse 9 there. 9வது வசனத்திலே, I pray not for the world, but for them which you have given me, for they are thine. They are thine. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். So you have to ask the Holy Spirit to show this particular point, what I'm saying now. நான் உங்களுக்கு சொல்லுகிறதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லும்படியாக நீங்கள் கேட்க வேண்டும். You have to understand, you have to apply your whole mind, soul, body to this fact. இந்த காரியத்திற்கு, அதாவது உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் வர வேண்டும். Verse 11. 11வது வசனம்,
Now I am no more in the world, but these are in the world, and I come to you. Holy Father, keep through thine own name those whom you have given me, that they may be one as we are. நான் இனி உலகத்திலிருக்கிறேன், இவர்கள் உலகத்திலிருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். This is very, very, very important for you if you are saved. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் This இது is- உங்களுக்கு மிக 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 முக்கியம். It is just not the pass mark for which Jesus is praying. It is the centum that Jesus is praying for in your life. இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு மதிப்பெண் பெற்று பாஸ் ஆகிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் 100% நீங்கள் பெரும்படியாக இந்த இடத்துல ஒரு ஒரு லக்கை வைக்கிறார். Because he is saying that they may be one in us. நமக்குள்ளாக அவர்கள் ஒன்றாக இருக்கும்படி. Amazing. அற்புதமாக இருக்கிறது. Creatures of time and dust made out of the dust. புழுதியில தூசியிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டவர். We are not just thinking of glory in heaven, but being made one in that eternal Godhead. அதாவது பரலோகத்துல மகிமையில இருப்போம் இல்ல என்றல்ல, தெய்வத்திற்குள்ளாகவே நாங்கள் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். See in verse 24 again. 24 வசனத்தை பார்ப்போம். Father, I will that they also whom thou hast given me be with me where I am, that they may behold my glory which you have given me, for you loved me before the foundation of the world. பிதாவே, உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். 23 I in them, thou in me, that they may be made perfect in one, and that the world may know that thou hast sent me and hast loved them as thou hast loved me. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். Being brought into the Godhead, so reverentially I have to say. தெய்வத்திற்குள்ளாகவே நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அதிக பயபக்தியோடு நான் You சொல்லுகிறேன். in me, I in thee, that they may be made one in us. In us. நான் உன்னிலும் நீர் என்னிலும் அவர்கள் நம்மோடு கூட ஒன்றாக்கப்படும்படியாக. That is why the devil is after the church. That is why the devil is attacking. இதற்குதான் பிசாசு சபையை தாக்கிக் கொண்டிருக்கிறான். சபையை This is தாக்கிக் the கொண்டிருக்கிறான். purpose of God. இது தேவனுடைய நோக்கம். This is the church that he is building. இதுதான் அவர் கட்டிக்கொண்டிருக்கிறதான சபை. You, Father, are in me, I in you, that they also may be made one in us. In us. நான் உம்மிலும் நீர் என்னிலும் அவர்கள் நீர் கொடுத்தவர்கள் நம்முள்ளே ஒன்றாயிருக்கும்படியாக. To be made not just unity, wearing the same white and white, everybody wearing the same dress. That is uniform. That is not uniformity, is not what Jesus is praying. He is preaching not even unity. He is preaching oneness. அதாவது ஏதோ ஒரு மேலோட்டமான ஒருமைப்பாட்டை சொல்லுவேன். எல்லோரும் ஒரு விதமான வெள்ளை சட்டையை போட்டுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆனால் ஒருமைப்பாடு ஒன்றாக இருப்பதை குறித்து பேசுகிறார். I have no words to explain that. As I know it deep within me what he means, you have to get it from the Holy Spirit. இதை அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை என்னுடைய ஆழத்திலே நான் அறிந்திருக்கிறபடினாலே அதை சொல்லும்படியான சரியான வார்த்தைகளை நீங்கள் பரிசுத்த ஆவியினிடத்தில் கேட்க வேண்டும். Thou, Father, art in me and I in you, that they also may be made one in us. பிதாவே, நீர் எனக்குள்ளாக இருக்கிறீர், நான் உமக்குள்ளாக இருக்கிறேன், இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படியாக. What a purpose that with which Jesus came, shed his blood and died and rose again. He's interceding for you and for me. எந்த நோக்கத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி மகா பரிசுத்த ஆசாரியனாக உங்களுக்கும் எனக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். If you are not sanctified, you won't be there in the rapture. பரிசுத்தப்படவில்லை என்றால் ரகசிய வருகையிலே காணப்பட முடியாது. He is praying here, Jesus, for your sanctification. அவர் இந்த இடத்துல உங்களுடைய பரிசுத்தமாக்குதலுக்காக ஜெபிக்கிறார். How to be sanctified?
நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். And Paul writing to Timothy, he says, in Thessalonians, he says, 1 Thessalonians 5:23, I pray God that your whole body, soul and spirit might be preserved blameless. Body, soul and spirit might be preserved blameless unto the coming of the Lord. 1 தெசலோனிக்கேலே பவுல் எழுதும் பொழுது, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரமானது கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் குற்றமற்றதாக காக்கப்படும்படியாக. So completely sanctified, that's a goal. அதாவது முற்றிலுமாய் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், முற்றிலுமாய் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதாவது sanctified. எப்படி பரிசுத்தமாக்க முடியும்? Not our sacrifice. நாம் பலி செலுத்துவதனால. Not doing that. இதை He's saying here, John 17:17, sanctify them through thy truth, thy word is truth. எப்படி பரிசுத்தமாக்க முடியும்? அதாவது உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்க முடியும். வசனமே சத்தியம். It is not the parrot faith, having the word of God in our mind. It's the real faith in the heart. Sanctify them through thy truth, thy word is truth. அதாவது கிளியை போல ஏதோ அதாவது சிந்தையில ஒன்றை வைத்து அதை சொல்வதல்ல, ஆனால் உள்ளான மனிதனே, ஆத்மாவிலே, இருதயத்திலே விசுவாசத்தை கொண்டு சொல்லுவது. Right? Not understanding. There are so many people who just want blessings, and the promise of God. That all that is something like the Vicks vapor you apply. That's not solve the problem. அதாவது அநேகருக்கு ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம் வேண்டும், இது மட்டும்தான் அவங்களுக்கு முயற்சி. இதெல்லாம் எதுக்கு? அது எதுவும் உண்மையாகவே செய்து விடாது. விக்ஸை தலையில போட்டுக் கொள்வது போலதான். But here Jesus is saying, sanctify them through thy truth, thy word is truth. How far have you taken the word, and how far is the word of God living in you, sanctifying you in body, soul and spirit? இந்த இடத்துல எவ்வளவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை சுத்திகரிக்கும்படியாக நீங்கள் இடம் கொடுத்திருக்கிறீர்கள். Jesus is praying for our sanctification. இயேசு நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். Preservation. நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். Father, I kept them in your name. Now I am commending them to you. இவர்களை எல்லாம் உம்முடைய நாமத்திலே நான் பாதுகாத்திருக்கிறேன், பராமரித்திருக்கிறேன். இவர்கள் எல்லாம் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். Keep them from the evil for their safety is praying. தீமையிலிருந்து, அதாவது அவங்களை விலக்கி பாதுகாப்பதற்காக ஜெபிக்கிறார். All because in verse 23, as thou hast loved me, you have loved them. அதாவது 23வது வசனத்தில் எதற்காக, அதாவது என்னிலே நீர் அன்பு கூர்ந்தது போல இவர்களிலும் நீர் அன்பு கூறுகிறீர். Verse 23, I in them, thou in me, that they may be made one, may be made perfect in one, and that the world may know that thou hast sent me and hast loved them as thou hast loved me. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். As you have loved me, you have loved them. என்னிலே எவ்வளவாக நீர் அன்பு கூர்ந்திருக்கிறீரோ அவர்களிலும் நீர் அன்பு கூர்ந்திருக்கிறீர். What a relationship, the love relationship between the Father and the Son, eternal Son. பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே எப்படிப்பட்டதான ஒரு அன்பின் உறவு. The same extent and the dimension of love upon us. அதே அன்பு நம்மேலும் தேவன் வைத்திருக்கிறார். How much the Father loved Jesus, the same way he loves us. பிதா இயேசுவின் மேல் எவ்வளவாக அன்பா இருந்தாலும் அவ்வளவு அதே விதத்துல நம்மளிடத்திலும் அன்பு கூறுகிறார். What a truth it is. எவ்வளவு அற்புதமான பெரிய சத்தியம். How are we taking our salvation so lightly? நாம் எவ்வளவு முக்கியமானவர்களாக இருக்கிறோம், ரட்சிப்பை எவ்வளவு லேசாக எடுத்துக்கொள்கிறோம். It costs the Son of God to bleed and to die for us. ஆனால் தேவகுமாரனே நமக்காக ரத்தம் சிந்த கூடிய நிலவரத்துக்கு கொண்டு சென்று விட்டது. I think I've done my work. May the Holy Spirit work in your heart and life. நான் செய்ய வேண்டியதை செய்து முடித்தேன் என்று நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். கர்த்தர் தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படியாக எனக்கு கொடுத்ததை நான் கொடுத்திருக்கிறேன். Make it all yours in your life. அது எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குரியதாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கரத்துல இருக்கிறது. Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். All because the Lord loves you. எல்லாம்
எல்லாத்துக்கும் காரணம் தேவன் உங்களை நேசிக்கிறார். Because He loves you. He is making it known to you. தேவன் உங்களை நேசிக்கிறபடினாலே உங்களிடத்திலே அவர் As பேசுகிறார். thou hast loved me, you have loved them. என்னிடத்திலே நீர் அன்பாய் இருந்தது போல அவர்களிடத்திலும் நீர் அன்பு கூர்ந்திருக்கிறீர். Do we love God the same manner, the same extent? தேவனிடத்திலே அதே விதத்திலே நாம் அன்பு கூறுகிறோமா? அதே அளவிற்கு அன்பு கூறுகிறோமா? When we are singing the worship, that hymn that went on to say, no, as thou hast, I had 1,000 hearts to give, Lord, it should all be thine. அதாவது நாம் பாடினது போல, அது எனக்கு ஒரு 1000 இருதயங்கள் இருந்தாலும் ஆண்டவரே அது எல்லாம் உமக்கே. That's what the hymn that we all sang. அது அந்த பாடலை தான் முதலாவது பாடினோம். Had I 1,000 hearts to give, Lord, they should all be thine. அதாவது 1000 இருதயங்கள் இருந்தாலும் அது எல்லாம் உமக்கே சொந்தம். I was asking the Lord, are you satisfied with that one heart I have? நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவரே ஒரு இதயத்தினாலே இந்த ஒரு இதயத்தோடு அது நீங்கள் பிரியமாய் If this இருக்கிறீர்கள். one heart is so far away from the Lord, what is the use of 1,000 hearts? இந்த ஒரு இருதயமே தேவனை விட்டு தூரமா இருந்தால் How far is our heart? 1000 இருதயம் இருந்தால் We are எப்படி given in one heart, and He says, thou shalt love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind. Him only you shall serve. இந்த ஒரே இருதயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை கொடுத்து, அதாவது உன் தேவனுடைய கர்த்தரிடத்திலே முழு ஆத்மாவும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. Love so amazing, so divine, demands my soul, my life, my all. அவ்வளவு ஆச்சரியமான அற்புதமான தெய்வீகமான அன்பு என்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் That's எதிர்பார்க்கிறார். what God expects in turn. அதுதான் தேவன் For this பிரதியுத்தரமாக amazing எதிர்பார்க்கிறார். grace, for that eternal love that He has showered upon you. நமக்காக காண்பிக்கிறதான அந்த நித்திய அன்பிற்கு பிரதியுத்தரமாக பதிலாக தேவன் இதைதான் எதிர்பார்க்கிறார். Let's pray. நாம் ஜெபிப்போம். Lord, this is your work, Lord. ஆண்டவரே, இது உம்முடைய கிரியையாக இருக்கிறது. You only can do it. இதை நீர் மாத்திரம் You செய்ய only முடியும். know each and every one of us. நீர் மாத்திரமே எங்களை You ஒவ்வொருவரையும் only know அறிந்திருக்கிறீர். where we stand before you. நாங்கள் முகமதாக எங்க நிற்கிறோம் என்பதை நீர் மாத்திரம் அறிவீர். And it's your desire, Lord, that we should come closer and still closer to you. ஆண்டவரே, நாங்கள் மண்டையிலே இன்னும் நெருங்கி வர வேண்டும் என்பதே உடைய வாஞ்சை. Still deeper, Lord, in Christ. இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆழமாக நாங்கள் செல்ல That's வேண்டும். possible only through the Spirit of God. தேவனுடைய ஆவியின் மூலமாகவே இது நடைபெற That's முடியும். based only upon the word of God. தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவே இது நடைபெற Sanctify முடியும். them through the truth. Thy word is truth yourself. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை சுத்திகரியும். உம்முடைய வசனமே சத்தியம். Lord, so do it in our lives, we pray. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அது செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். There's a hymn. It is you have a hymn for